கல்யாணம் செய்து போறாரா? உங்க விருப்பம் என்ன? அண்ணா, எப்போது நாட்டு இளவரசர் வந்து என்ன காப்பாத்திட்டாரோ அப்போதே அவரை நான் மனசார விரும்பிட்டேன். அப்படியா? ஆமா. சரியா போச்சா? சரி பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பா அம்மா கேட்டு சம்மதத்தோட வந்து உங்களை நான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. ஆயிட்டுங்க வரங்க. போயிட்டு யாரு சம்மதம் கிடைக்கும். போயிட்டு வாங்க. போ போ போ. ஐயா என்ன என் மேல கோச்சிக்காத. நீயும் போச்சியாதுப்பா சொக போச்சுன்னா. சரி போயிட்டு என்னண்ணா அண்ணா இளையாட சென்ற பிள்ளை ஒருவரை காணவில்லை. நகரால வந்து கொண்டு நதிக்கரை ஒரு மக போனப்பா. போனதுல ஒரு பெண் அந்த நதி ஓரமா வந்திருந்தா. பாம்பை பார்த்தோன்னே அந்த பெண்ணை பாய்ந்து ஆமா பார்த்துட்டாளா? அந்த பாம்பை கிட்ட அந்த பெண்ணை காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? பாருங்க, ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளையாகவே ஒரு பெண்ணையை காப்பாற்றி கண்டவன் மிக நச்சு. அந்த பெண்ணை பார்த்த உடனே என் மனசையே பறி கொடுத்துட்டு மனந்தால் அந்த பெண்ணை தான் மணந்து கொள்வேன். விருப்பத்தை கேட்கலான்னு தான் வந்தப்பா. ஆமாமா, அவனா வந்த பெண்ணு என்ன ஊரு என்ன நாடு? நம்ம நாடே தான்பா. நம்ம நாட்டு பெண். ஆமா, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண்ணு. அவ பேர் அபிராமி. அபிராமியா? நல்ல பேரு தான். அருமையான பேர் அபிராமி. டாய் அப்பா, தந்தையும் தாயும் மறுத்துரைப்பா. ஆமா, மறுப்பு சொல்லிடுவா இல்ல சம்மதம் சொல்லி. ஏழையால் தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏழைக்காகவே பிறந்தவர் தான். ஏழைக்கு வாழ்வழிப்பது மன்னனின் கடமை. அப்ப திருமணத்துக்கு சம்மதமா? வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம். நல்லதுப்பா. உங்க விருப்பா? எனக்கு சம்மதப்பா. நல்லதுமா. சம்மதையா? சம்மதம். இப்ப இந்த சம்மதத்தை நான் அந்த பெண்ணுகிட்ட போய் சொல்லிட்டு வரேன்ப்பா. ஆகட்டுமா? போயிட்டாங்க ஐயா. நாமெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். ஆமாங்க. நமது மகளுக்கு திருமணத்தை முடிக்க நினைத்தேன். அதற்கு நம்முடைய மகனோ திருமணத்தை ஒப்புக்கொண்டான். அவள் யாரையா இருந்தாலும் பரவாயில்ல. வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணத்தை முடித்து விடுவோம். புறப்படுவோம். ஜாமனை முடிச்சா வாங்க. கேட்டியா? கல்யாணம் வேண்டா. இதுதான் உனக்கு கூட்டு வந்தேன் நானு. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அது துண்டத்திலே துண்டத்தாரு. அந்த மந்திரவாதி நமக்கு என்னத்துக்கு காமிச்சாங்க? ஏன் என்ன இந்த நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது, இந்த அரண்மனையில ஒவ்வொருத்தரா குறைக்கணும், இந்த நாட்டுக்கு மன்னர் ஆகணும் அப்படித்தான் சொல்லி அமிச்சாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரா குறைக்கணும் பார்த்தா ஒவ்வொருத்தரா ஏறிக்கினே வருது. எப்படி இதுல ஏறுது? இளவரசர் லவ் பண்றாரா? அந்த பொண்ணு வரும், அப்புறம் அவன் சொந்தக்கார் வரும், அப்ப பங்காளி வரும், அரண்மனை ஃபுல்லா ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஆலமரத்தை ஆட்டின்னு தான் கிடக்கணும், புடங்க முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேரமா மந்திரவாதிகிட்ட போட்டு கொடுக்குறோம். அவ்வளவுதான். போலாம் போ போ போ. சூரியவரி நாட்டிற்கு சென்று மீனாவையும் காணவில்லை. சென்றவர்கள் இதுவரை காணவில்லை. அவளோடு சென்ற விஷயம் கோய் நடக்குது, குஞ்சு நடக்குது, கோய் குஞ்சுங்க எல்லாம் நடந்துங்குது. சரி, அந்த மாதிரி சொல்லிட்டு நடக்குதுன்னா அதுவா நடக்குது. பின்ன நான் விளக்கமா சொல்ல நடக்குதுன்ற என்னன்னா சொல்லும் வார்த்தை சரிவர புரியவில்லை. தமிழ்ல சொல்லு. தமிழ் தானே பேசுகிற டாபரு. தேவடியா ஓடு வாய்ப்பு. இந்த இளவரசர் வந்தாரா? இளவரசர் அவர் வந்தாரா? அப்புறம் பேனாரா? பேனாரா? இங்க வாரி கொட்டினானா? விளக்கமா சொல்லுமா? வந்தாரா போனாரா? அவர் வந்த உடனே எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு எல்லாம் பூந்துட்டான் அந்த இடத்துல. சரி, அரண்மனை உள்ள பொந்துல பூந்த மாதிரி பேசுங்க. அரண்மனையில் பாதம் பணிந்து விட்டேன் என்று அததான் நான் சொன்னேன். உரைத்து விட்டான். எனக்கு அந்த ஸ்லாங் அப்படிதான் வரும். சிலாங்கு வரும், சிலாங்கு. சரி தமிழ். என்னன்னா அந்த இளவரசர் ஒரு ஏழை பொண்ணு லவ் பண்றாரா? இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன் மீனா. வெளிக்காம கல்யாணமாங்க. அதற்காக தெரியுமா? நீ நாளுக்காக காத்துங்கிறா? ஓ சாரி சாரி மீனா. மீனா, எப்பொழுது ஏழை மக்களை வைத்து பழி வாங்கினோ இந்த ஏழைகளை வைத்துத்தான் இந்த மன்னனை பழிவாங்க வேண்டாம். ஓ ஓ ஓ இதுதான் புரிகிறதா? ஓ நீ அப்படி பாரியா? நான் அப்படி வந்துட்டேன். எனக்கு புரியவே இல்ல. இல்ல இல்ல இல்ல, அந்த ஏழை பெண்ணை வச்சுதான் இவர் பிளான் பண்ண போறாரா? அது என்ன பிளான் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு அவரு. ஏன்னா அவர் கோல் வச்சுங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னதற்கு மிக்க நன்றி. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் பிளான் போட்டீங்களே. சரி, அவங்க லவ் பண்றாங்க. நான் மாப்பிள்ளை தானே பார்த்து வைக்க சொல்றேன். மீனா என்ன மாப்பிள்ளை யாரு? லாதா மூஞ்ச கனால்ல பாத்துக்கிறியா?
உன்னுடைய திருமுகத்தை பார்த்திருக்கிறாய். கண்ணால பார்த்தேன் பெச்சா தத்து. அப்படியா மீனா? நான் மனக்கவலையோடு இருந்ததினால் நீ சொன்ன வார்த்தை சரிவர புரியவில்லை. ஆகையால் இப்போதை சென்று மனக்கோலத்தில் இரு, நான் சென்று வருகிறேன். நானே பார்த்துட்டேன். பார்த்து விட்டேன். அவளை பாத்துட்டா எனக்கு தெரியும், அப்பே தெரியும். எந்த நாட்டை சவுண்ட் சேர்ந்தவன்? விட்டுன்னு சில யாரு தொடப்ப கட்ட முறிஞ்சுக்க அவர் சொன்னா எந்த நாட்டை சேர்ந்தவன்? யாரும் இல்லைங்க. அழகானவனா? உங்களதான் நானு. யாரு? அட பாய்ங்களே, அவன் தாம்மா படிச்சான். அவனே லவ் பண்ணா. ஒரு அப்பா மாதிரி அந்த ஆளு. போச்சு போ. டேய், தன்னால் படைக்கப்பட்ட துலோத்தமை நான்முகன் அடைந்தான். சரி. நான் என்னுடைய சக்தியால் படைத்தேன். அவள் மனம் ஏற்றுக்கொண்டது. சரிங்க. என் மனமும் ஏற்றுக்கொண்டது. சரி. சரி, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இரு. சந்தோஷமாக நான் அரண்மனைக்கு போறேன். சென்று அவன் அனுப்பு. இருக்கும் வேலை இல்லைன்னா நான் உட்காந்துங்கிறேன். டக்குனா முடிச்சுட்டு அருகாமையில் இரு. ஆகட்டும். மீனா, என்னங்க வாழைக்கீரை போட்டீங்க? அந்த ஆளு காஞ்சிங்க அடகுறான், இறங்கிட்டான் போ. அவதான் புகைக்குள் போறேன். புகைக்குள் அடைப்பட்டிருக்கிறேன். உன்னை பார்த்தவுடன் உன் நாவினால் உரைத்தவுடன் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. மீனா, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி தீர்மானிக்கிறது? பார்த்ததில் பிடித்தது உண்மை, கேட்டதில் பிடித்தது குரலோசை, படித்ததில் பிடித்தது உண்மை, ரசித்ததில் பிடித்தது உண்மை, பழகியதில் பிடித்தது உன் அன்பு செல்ல, துடிப்பது என் இதய, துடிக்க வைப்பது உன் இதயம். நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ விழிவு. வா கண்ணே வா. அந்த கூவுற குயிலும் சேமைய பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மயங்கிடலாமா? சாருமதி, நம்ம என்ன வேலை இருக்கிறோம், இந்த வேலை இறங்கி நிற்கிறோம். ஆசை என்பது மனிதனுக்கு வருவது சகஜம். ஆசை இப்போ வரக்கூடாதுங்க. புரிகிறதா? நம்ம நினைச்சதை அஞ்சிட்டு பிறகு ஆசை வரணும். உண்மைதான்.